தொடக்கூடாதா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. நீரில் வராமல் நெஞ்சில் தராமல் ஆசை விடுவதில்லை. ஓய், ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை. ஓ, இளமை முடிவதில்லை. எடுத்துக் கொண்டாலும் கொடுத்து சென்றாலும் பொழுதும் விடுவதில்லை. ஓய், பொழுதும் விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும்,
மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் பாவை முகமல்லவா பாவை முகமல்லவா அழகிய தாள்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் முகமல்லவா ஆயிரம் முகமல்லவா தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் கடை நான் வாடிக்கை கடை வச்சு கடத்துல எவ்வளவு கடை வைக்க சொன்னது உங்களை ஓயிடமா இது உன்னை கேட்ட எவனை கூப்பிட்டு என்ன அவரு நீயா ஆமா அவன் மகன் எடியா கூட அவன் வந்தா கூட உனக்கு சங்கத்துக்கு அவமானம் தலைவரா பார்த்து இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு அவரு சொன்னா நாங்க வேற இடத்துக்கு போறோம் எங்க இருக்காரு உங்க தலைவர் நானே கேட்கிறேன் உள்ள இருக்காரா புடி புடி நான் கேட்டு வரேன் ரெட்ல என்ன யார் எங்க தலைவன் யார் எங்க தலைவன் யார் என்ன நீயா கைய விடுங்க என்ன தைரியம் அவனுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணு கைய தொடலாமா கல்யாணம் ஆன பெண்ணத்தான் கையை தொடக்கூடாதுன்னு வாங்க உனக்கு கல்யாணம் ஆவலியா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா விளையாடுறியா இனிமேதான் ஆரம்பிக்கணும் கோபத்துல கூட உன் கொய்யாப்பட மகன் எப்படி கோபப்படமா சிவந்து அழகா இருக்கு தெரியுமா ஐயோ வர்ணிக்கிறியாப்போ ஏன் ஒப்பிக்கிறேன் வர்ணனையை நான் கண்ணுல இருந்து ஆரம்பிக்கட்டுமா நான் கண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சுடுவேன் ஐயோ அது காதலாகாதே கலாட்டாவாயிடும் காதலா யார் கேட்காது எவர் கேட்காது யார் பார்த்து அந்த வார்த்தை சொல்லு இது வரைக்கும் நான் அந்த வார்த்தையை ஆம்பளைய பார்த்து சொன்னதில்லை அப்ப என்ன பார்த்து சொல்றியா நீ கும்பல தானே என் கண்ணே பவனம் ஐயோ மறுபடியும் கைய என்ன மன்னிச்சிடு பவனம் அன்னைக்கு உன்ன அந்த ஆபத்தான கட்டத்துல அசுரன் சங்கப்பக்கிட்டு இருந்து நான் உன்னை காப்பாத்தினே இந்த ஆண் அழகு என்ன நீ மறந்துட்டியா மறக்கலாமா அன்னைக்கு நீ உன் வேறு விடியாரு என்ன வெட்டினியே அந்த வெட்டோட வேதனையினால எனக்கு பகல் தூக்கம் இல்ல ராத்தூக்கம் இல்ல திக்கு தெரியாம நான் நெச தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் போய் என் இடத்துல கடையை போட்டேன் உங்ககிட்ட சண்டை போடலான்னு வந்து எப்படியோ என் மனசு மாத்திட்டியே சாமர்த்தியமான ஆளுதான் நான் தான் சங்க தலைவராச்சே எப்ப கல்யாணம் அதுக்குள்ள வா என்ன அது திடுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் ஏன் இதுக்கும் தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறதுக்கு ஒரு சங்கம் இருக்குதா இது பாரு ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும் இன்னும் ஆக வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு என்னால ஒரு நிமிஷம் கூட தர முடியாது கொஞ்சம் தள்ளி போட்டேன் அப்புறம் இந்த உடம்புல உயிர் இருக்கவே இருக்காது சம்மதம் சொல்லு சொல்லு சம்மதம் சொல்லு சொல்லு சரி சம்மதம் தான் பவளம் பவளம் இந்த சங்கத்துல நிறைய ஓட்டை இருக்குது முதல்ல அதை அடைக்கணும் அதை நான் ஆமோதிக்கின்றேன் என்ன முத்து இன்னைக்கு வந்துட்டீங்களா நீ வரும்போது நான் வராம இருப்பேன் உங்களுக்கு தான் நஷ்டம் நீ ஏன்டா குறுக்க பேசுற உங்களுக்கு நல்ல சொல்லக்கூடாதுங்களா வேலை சொல்லிட்டீங்களா என்ன சொல்ல போற பழைய வேலை தானே இல்லீங்க இன்னைக்கு மீன் ரொம்ப கம்மிங்க அதனால 35 கேட்க போறேன் கேப்பா நீ ஆம்பளை 40 கேப்ப கண்டிப்பா அது கூட உங்களுக்காக ஏ முத்து நீயும் அதே 40 தானே ஏதோ போட்டு கொடுங்களேன் இவங்களை விட மாட்டாங்களா யார் சொன்னது நீ ஒருத்திதான் இதுக்கே 40 கொடுக்கும் போது உன் மீனுக்கு 50 கொடுக்கலாம் நாங்க 50 கம்மி கொடுக்க மாட்டாங்க கெடுத்துட்டிய காரியத்தை பாரு பொம்பளை மீனுக்கு 50 கொடுக்கும் போது நீயும் அதையே கேட்கலாமா ஆம்பளை அந்தஸ்து என்ன ஆகுறது நீ 55 கேடு எதுமா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க பாப்பா அரையாப்பா உன் மக மார்க்கெட்டுக்கு வந்த பிற்பாடு மீன் விலையெல்லாம் எப்படி ஏறி போச்சு தெரியுமா கூடைக்கு 50 ரூபாயா
யாரு சும்மா விலை சொன்னது? வேற யார் சொல்லுவாங்க? உன் மகதான். விளையாட்டு பிள்ளை சமா தெரியாம சொல்லியிருக்கேன். அவனுங்க என்ன சொல்றானுங்க? 55 வேணுமா? நான் 15 ரூபாய்க்கு தர்றேன் சமா, நீங்க எடுத்துட்டு போங்க. நீ பேசாத. சங்கா. ஆமா, இதுக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கறது? 5 ரூபாய்க்கு கிடைச்சாலும் தேவையில்லை. என்னடா எஜமா, நான் மடையே இல்லடா. உங்க மீனெல்லாம் எடுத்து உங்க தலைவருக்கு மாலையா கட்டி போடுங்க. அவரே கையை தட்டிப்பாரு, நீங்க உங்க வயிற்றை தட்டிக்குங்க.